சொல்லுங்க. என் பேர் கமலினி. நான் செங்கலடி கொடுவாமடோ பதிலறிவில் இருக்கின்றேன். நான் பழைய உறுப்பினராக நான் இயக்கத்தில் சேவை செய்கிறேன். நான் 20 வருஷம் இருந்தேன். கணவர் இயலாத நிலையில் என்னை கல்யாணம் செய்து இயக்கம் தந்தது. நம்பிக்கையாக நான் இயக்கத்துக்கு சேவை செய்து கொண்டு வந்தனாங்க. அந்த மத்தியில் வன்னியில் யுத்த காரணமாக முகாமிலிருந்து வந்து கல்முனையில் தற்காலிகமாக அவங்களோட மாமி வீட்டில் இருந்து வந்தனாங்க. எல்லாத்தையும் இழந்து கடும் கஷ்ட மத்தியில் கல்முனையில் வாழ்ந்து வந்தது. என் கணவர் கண் பார்வை குறைவான நிலையில் அவர் பிள்ளையான இடத்துக்கு நான் அனுப்ப வழிகிட்டு நான் அந்த பிரச்சனையால் நான் அவரை பிரிஞ்சு நான் இந்த சொந்த இடம் கொடுவாமடுவில் டிஎஸோட கதைச்சனுக்கு அவர் 2 லட்சம் ரூபா லோன் ஒரு கிச்சன் ரூமும் கட்டிட்டு நான் கொடுவாமடுவில் வசித்து வரேன். நான் 3 பிள்ளைகளோட இந்த பிள்ளைகளை நான் கூலி வேறு செய்தான். நான் 1.5 வருஷமாக நான் பார்த்து வந்தேன். நான் இப்போ என்னால் உடம்பு ஏறாதபடியாக எனக்கு சாப்பிடக்கூட இந்த மாதம் சரியான கஷ்டம். அந்த மத்தியில் தான் நான் ராஜண்ணையோட தொடர்பு கொண்டு இந்த கஷ்ட நிலையில் நான் சொல்லி வந்தேன். நான் கடைசியாக என்னால் இயலாமல் என் மூத்த மகள் 10ஆம் ஆண்டு படிக்கிறவ நான் கல்முனை ஹாஸ்டலில் கொண்டு இப்போ 3ஆம் மாதம் தான் சேர்த்தேன். அவள் நல்லா கட்டிக்காரி, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் 3 பேரும். கடைசியில் நான் என்னால் ஹாஸ்டல் காசு கூட மாதம் 4000 இவ்வளவு நாளும் கட்டி கொண்டு வந்தேன். இப்போ என்னால் கட்ட இல்லாத நிலையில் 2 மாதம் கொடுக்கல. அவங்க ஒரே பிள்ளைகிட்ட கேட்பாங்களாம், இன்னும் கூட அம்மா காசு இன்னும் கட்ட இல்லைன்னு. அம்மா கட்டுவான்னு அவள் சொல்லி போட்டு என்னட்ட போன் கதைச்சு கத்துவாங்க. அதுக்கு பிறகு நான் சொன்னேன், கட்டுவேன் நீங்கள் படிங்க மகள்னு சொல்லித்திருக்கேன். பிறகு யோசிச்சு பார்த்தேன், நான் என்னால் ஏலான்னு சொல்லி போட்டாண்டு எந்த பொடி என் 2 பேருக்கும் மருந்து போத்தல் வாங்கி வச்சுட்டு குடிச்சு செத்துருப்போம்னு கூட நான் நினைச்சேன். பிறகுதான் நான் நினைச்சேன், என் பிள்ளைகளை என்ன பாவம் செய்த ரெண்டு போட்டு நான் கவலையோடு இருந்துட்டு எங்களோட அக்காக்கள் இப்போ இடையில சாப்பாடு ஒரு நேரம் சோறு வருவாங்க. பிறகுதான் ராஜண்ணை நம்பர் கிடந்து தேடி எடுத்து நேற்று ராஜண்ணையோட நான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் கதைச்சு தான் நான் சொன்னேன், அண்ணன் எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, இப்போ சாப்பிடக்கூட என்னால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், இப்படி தங்களை தெரிஞ்சாக்கள் வருவாங்க, நீங்கள் அவையிட்ட எல்லாத்தையும் கதைங்கன்னு சொன்னது. இன்னைக்கு நாங்கள் 20 வருஷம் மண்ணுக்கு வேண்டி எங்களோட காலை இழந்து நான் இப்போ காலையெல்லாம் உடைஞ்சு நான் அந்த காலையிலாதத்தோட நான் கூலி வேலை செய்ய நான் ரோட்டு வேலை கூட நான் செய்தேன். என்னால் ஏறாத நிலையில் கூட பிள்ளைகளை வளர்க்கணும் கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரோட்டு வேலை செய்தேன். ஒரு சாப்பாட்டு கடையில் கூட கொஞ்சம் காலம் வேலை செய்தேன். இப்போ என்னால் வேலை செய்ய இல்லாத நிலையில் உடம்புல வருத்தம். என் மகனுக்கும் இப்போ தலையில் வருத்தம். அவள் ஸ்கேன் பண்ணக்கூடிய இது கூட எனக்கு வசதி இல்லாமல் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் இப்போ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இன்னும் பிளட் 5 எடுத்து பார்த்தவங்க இன்னுமே வருத்தத்தை கண்டுபிடிக்காங்க. இல்லை ப்ரைவேட்டாக செய்து பார்க்கக்கூட எனக்கு வசதி இல்லாத நிலையில் இந்த பிள்ளைய நான் ஹாஸ்பிட்டலில் போன கிழமை தான் திருப்பி கொண்டு விட்டு போட்டா அவள் படிக்க இப்போ என்ன நிலையில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஹாஸ்டல் காசு கூட நான் இன்னும் கட்டே இல்லாமல் இருக்கேன். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த குடும்பத்தில் பாரிய கஷ்டம். என்ன கணவர் என்ன காசுக்காக கொடுக்க வலிக்கிட்டவரோட நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சுத்தான் நான் அவரை விட்டு போட்டு நான் தட்டந்தனியே நான் இருக்கிறேன். அவர் என்னோட எந்த தொடர்பும் எதுவுமே நான் இல்லாமல் தான் நான் இருக்கேன். இந்த நிலைமையில் உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, எனக்கு ஒரு மாடு இது இங்கே வளர்க்கக்கூடிய நல்ல ஒரு இடம், நல்ல இது இந்த புல்லுகள் அதுகள் இருக்கக்கூடிய ஊர் இந்த இடம். அதில் மாடு வளர்த்தாதால் நான் இப்போ என் வீட்டு தேவைக்கும் பால் எடுக்கலாம். இனி என் இது பால்களை விற்று என் குடும்பத்து இதை கொஞ்சம் கஷ்ட நிலையில் கொஞ்சம் ஓரளவு போக்காட்டியக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு வேறு வேலையை செய்கிறதுக்கு எனக்கு உடம்பு வேறாது. மாடண்டா பிரச்சனையில் கட்டி வளர்த்து செய்யலாம்.
நாங்கள் பன்னியில் இயக்கத்தில் இருந்த காலப்பகுதியில் எங்களுக்கு வந்து மாதம் 15,000 சம்பளம் அவங்க தந்து கொண்டிருந்த அதே நேரம் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து எங்களோட சொந்த ஊர்களுக்கு வந்து இருந்த நேரத்தில் எங்களுக்கு இருந்த பொருள்கள் நகைகள் இருந்தபடி அதை வச்சு நாங்கள் விற்று சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். கடைசியில் அதுகள் ஒன்றும் இல்லாத நிலையில் எங்களுக்கு அந்த சம்பளம் இல்லாத காரணத்தால் நாங்கள் சாப்பாட்டுக்கோ எல்லாத்துக்குமே நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டோம். எல்லா இடமும் நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸோ அங்கேயோ இங்கேயோ எல்லா நிறுவனம்கிட்டையும் எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புக்கு உதவி செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ கடிதம் நாங்கள் கொடுத்தோம். எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் நடந்து அவங்கள்ட்ட கேட்டு ஏலாது. கடைசி முதல் நாங்கள் சம்பளம் தந்திருக்கக்குள்ள நல்லா இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் சம்பளம் தராமல் நாங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு யுத்தத்தால் நாங்கள் வந்து எங்களோட நாட்டில் குடியேற்றம் செய்து கொண்டிருந்த காலப்பகுதியில் எங்களுக்கு தொழில் இல்லாத நிலைமையால் நாங்கள் நல்லா எங்களை போல் நிறைய பேர் கால் இல்லாதாக்கள் கை இல்லாதாக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ரோட்டிலையும் காண்போம் எங்களோட இருந்த பழைய ஆட்கள் கை இல்லாத பிள்ளைகள் கால் இல்லாத பிள்ளைகள் எல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க. இங்கே செங்கலடியோ பண்டாரமலையோ கும்மாதுரை எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க நிறைய பேர். நான் சில நேரம் டிஎஸ்ஓபிசி போனால் காண்போம் என்ன செய்கிறீர்கள் சொன்னால் இப்படித்தான் சரியான கஷ்டமாக இருக்குது, என்னக்கா செய்வோம், எங்களோட இயக்கம் இருந்திருந்தால் நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுவோமா, என்ன செய்கிற நாங்கள் கால் இழந்து கையிழந்து இன்றைக்கி எங்களோட மண்ணுக்காவணி நாங்கள் போராடி இன்றைக்கி இந்த மத்தியில் நாங்கள் கஷ்டப்படுறோம். இது யார்கிட்ட நாங்கள் சொல்கிறது கேட்குறது சொல்லி எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கதைச்சு போட்டு தெரியாத திரிச்சல் இல்லை. டிஎஸ்ஓபிசி போவோம், நிறைய பேரை சந்தித்து அழுவோம், இப்படி தொழில் செய்யுங்க செய்கிறோம்னு எங்களை ஏமாற்றி கொண்டே இருக்காங்க. அதால் நாங்கள் இப்போ வந்து நம்பிக்கை ஒளி ஊடாக நாங்கள் இந்த உதவியை பெற்று எங்களோட குடும்பத்தை நாங்கள் கஷ்டம் இல்லாமல் எங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சு ஏதோ நல்ல நிலைக்கு ஆக்கணுமென்று தான் நாங்கள் இந்த நம்பிக்கை ஒளி நிறுவனம் அவங்கள்ட்ட நாங்கள் இப்படி எங்களோட கஷ்ட நிலையை சொல்லி நாங்கள் உதவி பெற்று எங்களோட பிள்ளைகளை கஷ்ட நிலைக்கு இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கணுமென்று தான் நான் உங்கள்கிட்ட இந்த உதவியை நாங்கள் கேட்குறோம். இருந்த நிறைய எங்களோட பிரிவில் இருந்த அக்காவோ அண்ணன்மாரோ நிறைய பேர் குடும்பமாக போய் வெளிநாடு வழியே இருக்காங்க. அந்த நேரம் நீங்கள் வெளிநாடு போனால் எங்களை கவனிக்கணும், நாங்கள் கஷ்ட நிலையில் இருக்கோம், எங்களுக்கு தொடர்பு கொள்ளணுமென்று எங்களோட ஃபோன் நம்பரெல்லாம் நாங்கள் கொடுப்போம். ஓமெண்ட் வாங்கிட்டு போவாங்க. பிறகு போனால் அங்கே ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. இது இல்லை. மற்றது இந்தியாவில் வந்து வித்தைன்னு சொல்லி ஒரு அக்கா எந்த பேட்ச் தான், அவனை நம்பர் இருக்க ஒரு பிள்ளைகிட்ட நான் வாங்கி அவட்ட கதைச்சினேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இப்போ 3 பிள்ளைகள் இதான்னு சொல்ல. நான் வெளிநாடு என்ன போனால் நான் கட்டாயம் செய்வன் கமலினி, நீ அதை ஜோசியாதண்டு அவ்வளவு தான் அவள் சொன்னவ. பிறகு நாங்கள் அவன்கிட்ட நம்பருக்கு கோல் எடுத்தால் ஃபோன் வேலை செய்யலை. இப்படி எங்களை இப்போ அவங்க போய் வெளிநாட்டில் அவங்கண்ட குடும்பம் அவங்கண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இவ்வளோ காலம் இயக்கத்திலிருந்து இந்த மண்ணுக்காண்டி போராடி காலை இழந்து கையிழந்து கண்ணிழந்து நாங்கள் வசதி இல்லாமல் கஷ்டப்படுற எங்களை அவங்க கொஞ்சம் கவனித்து பார்க்குறாங்கல்ல. அவங்க வெளிநாட்டில் போய் தங்களோட குடும்பம் தங்களோட வாழ்க்கைன்னு தான் அவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க தான் இந்த இயக்கத்தில் சும்மா கோழிக்கு இருந்து போட்டு போன மாதிரி தான் எங்களோட மனம். ஏன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த மண்ணுக்காண்டி போராடி நாங்கள் இருந்தபடியாக தான் இன்றைக்கி இவ்வளவு கஷ்ட மத்தியில் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி நினைச்சு வாழையில் அவங்க அப்படி சொய்ஸாக இருந்த காரணத்தால் அவங்க வெளிநாடு போய் இப்படியான கஷ்டமான ஆட்கள் அவங்க திரும்பி பார்க்காம அவங்க சொய்ஸாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க வெளிநாடு வழி. அவங்க பிள்ளைகள் அவங்க மனுஷனுண்டு அப்படித்தான் நிறைய பேர் அங்கே வெளிநாட்டில் அப்படித்தான் செய்கிறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அவங்கள்ட்ட அவங்ககிட்ட இருந்த எதிர்பார்ப்பு என்ன, எங்களை கொஞ்சம் கவனிச்சா நாங்கள் எங்களோட குடும்பமும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குமென்று தான். இப்போ எங்களோட பிள்ளைகளும் கொஞ்சம் படித்தா நல்லது தானே, நாங்கள் ஒரே கஷ்டப்படையிலான்னு தான் அவங்கள்ட உதவியை நாங்கள் எதிர்பார்த்து இருந்தேன். ஆனால் அவங்க செய்ய இல்லாத நிலையில் அவங்க எங்களோட தொடர்புபடுத்தாமல் இருக்காங்க. லண்டன் நம்பிக்கை ஒளி அவங்க ஊடாக நான் சரியான கஷ்ட மத்தியில் சாப்பிடக்கூட இயலாத கஷ்ட மத்தியில் இருந்து கொண்டு இருந்த நேரத்தில் 10,000 ரூபா காசோலையை எனக்கு இப்போது வழங்கி
அவங்கள் என் குடும்பத்தை ஒரு தொழில் செய்கிறதுக்கு நான் அவங்கள்ட்ட பால் மாடு நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்கள் இப்போ அந்த பால் மாடு வாங்கி தரதுக்கு முன்னிலையில் அவங்கள் இப்போது ஓமன் இருக்காங்க. நான் அவங்களை இந்த பால் மாடு எனக்கு தொழில் வாய்ப்பு உதவி செய்கிறதுக்காண்டி பால் மாடு இதை நான் அவங்கள் பாரண்டு சொல்லி அவங்கள் முன்வந்து நான் அதை எதிர்பார்த்து கொண்டு நான் இருக்கின்றேன். இந்த தொழிலை நான் செய்த இந்த பிள்ளைகளை நான் நல்ல நிலைக்கு வளர்த்து எடுக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் என்று நான் இருக்கின்றேன். என்ன போல நிறைய போராளி இதில் இருந்து வந்து நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. மற்றது வெளிநாட்டு வழியே நிறைய எங்களோட இருந்த ஆக்கள் எல்லாம் போய் வெளிநாட்டில் நல்ல சொய்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த பன்னியில் இருந்து வந்து இந்த இலங்கையில் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இதை நீங்கள் அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. நாங்கள் இவ்வளவு கஷ்டமத்தியில் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களையும் நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் மண்ணுக்காண்டி போராடி கொண்டு இந்த கால பகுதியில் எங்களை கஷ்டப்பட்ட எங்களையும் வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் இந்த நான் கதைக்கிற நிலையை நீங்கள் பார்த்து மேலும் என்ன மாதிரி நிறைய பேர் இந்த வெளிவிடாமல் இருக்கிற என்ன மாதிரி குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு நான் உங்களை நம்பிக்கை ஒளி லண்டன் நம்பிக்கை ஒளி நிறுவனம் அவங்க ஊடாக நான் மற்ற என்ன போல ஆட்களுக்கும் உதவி செய்ய சொல்லி நான் தாழ்மையுடன் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன்.